காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். இன்று முதலான 3 நாட்கள் பாமகவுக்கு மிக முக்கியம் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அது பற்றிய பெருஞ்செய்தியை தற்போது பார்க்கலாம். சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. தமிழ்நாட்டின் வடபிராந்தியத்தின் செல்வாக்குமிக்க அரசியல் கட்சிகளில் ஒன்றாக திகழும் பாமகவில் யாரும் எதிர்பாராத ஒரு விரிசல் 2024 டிசம்பர் 28 அன்று விழுந்தது. அன்றைய தினம் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பாமகவின் இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமன் பெயரை அறிவித்தார் அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ். மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். அதே மேடையில் இருந்த கட்சியின் தலைவரான அன்புமணி இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் மேடையிலேயே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது? அவனுக்கு என்ன அனுபவம்? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு சொல்றதுதான். இந்த கருத்து வேறுபாடும் விரிசலும் மிக விரைவில் மிக வேகமாக இருவரிடையில் ஆழ்ந்த கசப்பாக வளர்ந்தது. மகன் அன்புமணி மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வீசிய ராமதாஸ் கருத்து வேறுபாட்டின் உச்சத்தில் பாமக தலைவர் பொறுப்பிலிருந்தே அன்புமணியை நீக்கினார். அத்துடன் பாமக தலைவர் பதவியையும் தானே எடுத்துக் கொள்வதாகவும் அன்புமணியை செயல் தலைவராக நியமிப்பதாகவும் அறிவித்தார். என் மூச்சுக்காற்று நிற்கும் வரை நான் தான் தலைவர், நிறுவனர் தலைவர். ஆனால் தந்தை மீது கடும் சொற்கள் எதையும் வீசாத அன்புமணி அதே சமயம் மிகவும் ராஜதந்திரமான மொழியில் கட்சியின் தலைமை பதவி தன்னிடமே இருப்பதையும் தான் வைத்ததை சட்டம் என்பதையும் வெளிப்படுத்தினார். கட்சியிலிருந்து ராமதாஸ் யாரையெல்லாம் நீக்குகிறாரோ அவர்களை எல்லாம் கையோடு கட்சியில் மீண்டும் பதவியில் நியமித்தார். அதே போல ராமதாஸின் புதிய நியமனங்களையும் அறிவிப்புகளையும் புறந்தள்ளினார். இதற்கு பிறகு ஒவ்வொரு வாரமும் பத்திரிகையாளர் சந்திப்பில் அன்புமணி மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலானார் ராமதாஸ். அதன் உச்சமாக தன்னுடைய வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தந்தையை வேவு பார்த்த ஒரே மகன் அன்புமணிதான் என்றும் அவர் சொன்னதோடு இது குறித்து காவல்துறையிலும் அவர் புகார் அளித்த போது பாமகவினர் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்குதான்னா இருக்குது. இதனூடாக நடைபயணத்தை தொடங்கினார் அன்புமணி. அதை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் ராமதாஸ். இத்தகைய சூழலில்தான் பாமக சார்பில் ஆகஸ்ட் 10 அன்று பூம்புகாரில் மகளிர் மாநாடும் ஆகஸ்ட் 17 அன்று பட்டானூரில் சிறப்பு பொதுக்குழு கூட்டமும் நடைபெறும் என்று அறிவித்தது ராமதாஸ் தரப்பு. ஆனால் அந்த அறிவிப்பு வெளியான அடுத்த சில மணி நேரத்திலேயே ராமதாஸ் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு போட்டியாகவும் அவற்றை முந்திக் கொண்டும் ஆகஸ்ட் 9 அன்று மாமல்லபுரத்தில் பாமகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்தது அன்புமணி தரப்பு. இது ராமதாசுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. அன்புமணி தரப்பின் பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார் ராமதாஸ். கூடவே கட்சியின் தலைவராக இப்போது ராமதாஸை செயல்பட்டு வருகிறார் என்பதையும் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறது ராமதாஸ் தரப்பு. அன்புமணியின் தரப்போ பாமக பொதுக்குழுவை கூட்ட அன்புமணி தரப்புக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது, பொதுச் செயலாளர் மட்டுமே பொதுக்குழுவை கூட்ட முடியும், பொதுக்குழுவுக்கு தலைமை தாங்கும் அதிகாரம் தலைவர் என்ற முறையில் அன்புமணிக்கே உள்ளது என்கிறது. இந்த வழக்கின் விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருகிறது. என் மூச்சுக்காற்று அலங்கிற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன். மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள்.
இவரை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற அதிர்ச்சி, மனக்குமுறல்கள், எனக்கு பிபி ஏறுது. நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனாலும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். பாமகவை 48 ஆண்டு காலமாக கட்டி காத்தது நான். கடுமையாக உழைத்து தண்ணீருக்கு பதில் வியர்வையை ஊற்றி கட்சியை ஒரு ஆலமரமாக வளர்த்தேன். ஆனால் ஆலமர கிளையிலிருந்தே கோடாரியை செய்து அதே மரத்தை வெட்ட அன்புமணி முயற்சிக்கிறார் என்று சொன்ன ராமதாஸின் தரப்பும் சரி, அவருடைய மகன் அன்புமணியின் தரப்பும் சரி, இந்த வழக்கில் நீதிபதி சொல்லும் தீர்ப்பை பரபரப்போடு உற்று நோக்கி வருகிறார்கள். 46 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி கட்டி காத்த கட்சியில் நீதிமன்றம் சொல்லும் தீர்ப்பை தாண்டி அடுத்தடுத்த நாட்களில் அன்புமணியும் ராமதாசும் நடத்தவுள்ள நிகழ்ச்சிகளும் பொது சமூகத்தின் கவனத்தை குவித்துள்ளன. இந்த 3 நாட்களில் நடக்கும் நிகழ்வுகள் பாமகவின் அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதோடு கட்சியின் எதிர்காலத்தையும் தீர்மானிப்பதாக அமையும். 2026 தேர்தல் வேளைகளில் எல்லா கட்சிகளும் இறங்கிவிட்ட நிலையில் பாமகவை தங்கள் கூட்டணி தோழனாக கருதும் அதிமுக பாஜக கூட்டணி மிகுந்த பதைவதைப்போடு பாமகவில் நடக்கும் மோதலை பார்க்கிறது. மறுபுறம் ஆளும் கட்சியான திமுக தந்தை மகன் இடையிலான மோதல் கூட்டணியில் எத்தகு மாற்றங்களை உண்டாக்கும் என்று உற்று நோக்கி வருகிறது. ஒரு குடும்பத்தில் நடந்து வரும் தந்தை மகன் இடையிலான மோதல் ஒரு கட்சியை தாண்டி தமிழக அரசியல் களத்தின் சூடான விவகாரமாக உருவெடுத்திருக்கிறது. காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.